கோவமா இருந்தாலோ சோகமா இருந்தாலோ உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் அதுக்கு பொருத்தமான ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிற ஆளா நீங்க? கோவமோ வருத்தமோ ஏமாற்றமோ உங்களோட நெகட்டிவ் எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி பொருத்தமான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க வைக்கும் போது அதை நீங்க யாருக்கு தெரியப்படுத்த விரும்புறீங்க? உங்க கான்டாக்ட்ல இருக்கிற பீப்புளுக்கு. அதுல கொஞ்சம் பேர் பார்த்துட்டு சைலண்டா இருந்துருவாங்க, கொஞ்சம் பேர் பார்த்துட்டு அவங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஏதோ பிரச்சனை போல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் உங்களுக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க, சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக நல்ல விதமா கூட கேட்கலாம். ஆனா கொஞ்சம் பேர் உங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு உங்களை பேச வச்சு பிரச்சனையை அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீங்க விஷயங்கள் பண்றதுனால எது உங்க மன நிம்மதியை குலைச்சிச்சோ அதுக்கான தீர்வு கிடைக்க போறதுல சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தான் நீங்க இன்வைட் பண்றீங்க. சோ எது உங்களை கோவப்படுத்துச்சோ வருத்தப்படுத்துச்சோ ஏமாத்துச்சோ இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் தான் நீங்க உட்காந்து யோசிக்கணும். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட உட்காந்து பேசி பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல உங்களோட சைட்ல தான் நீங்க மாற்றங்களை பண்ணிக்கணும், கோவத்தை குறைச்சிக்கணும், இல்ல எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா அதை தான் நீங்க பண்ணணும். சுத்தி இருக்க விஷயங்களை நீங்க மாத்த முயற்சி பண்ணி அது நடக்கல அப்படின்னா மாற்றங்களை நீங்க உங்ககிட்ட தான் கொண்டு வந்துக்கணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சோகமான கோவமான ஸ்டேட்டஸ் வைக்கிறது எந்த விதத்திலையும் தீர்வு கிடையாது.